ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், நீ ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். 11 ஆவணங்கள் கிடையாது, இப்ப 12வது ஆவணம் ஆதார் கார்டு. ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டே ஆகணும் சொல்லி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உச்சந்தலையில கொட்டினா மாதிரி ஒரு இறுதியான உத்தரவு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. அதோட இப்ப தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இல்ல நாங்க ஆதார் கார்டை ஏத்துக்கிறோம், எங்களுடைய அதிகாரிகளுக்கு நாங்க அதுக்கான வழிகாட்டல சீக்கிரம் ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய முழுமையான தோல்வியை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த பக்கம் காங்கிரஸ் அடுத்த ஒரு அடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகாவில் நாங்க வாக்குச்சீட்டு முறையில தான் தேர்தல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அங்க தரமான சம்பவங்கள் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் பார்த்தோம்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்துல வழக்கு, ஏடிஆர் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு, ஜனநாயகத்துக்கான சீர்திருத்த சங்கம் அவங்க தான் தொடர்ந்து பல பொதுநல வழக்குகள் தொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்துல தேர்தல் பத்திர மோசடி, பாஜக எந்த அளவுக்கு பல கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட தேர்தல் பத்திரம் மூலியமா பல கோடிக்கணக்கான நிதிகள் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய மோசடி சம்பவங்கள் நடந்தது இல்லையா? அந்த விஷயங்களை வழக்கு தொடுத்ததுமே இதே ஏடிஆர் தான். அவங்க தான் இப்ப இந்த ஓட்சோரி சம்பந்தமான விஷயங்களுக்கு சம்பந்தமா வழக்கு தொடுக்கிறாங்க. குறிப்பா எஸ்ஐஆரோட விஷயத்துல, பீகார்ல வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் விஷயத்துல இந்த 11 ஆவணங்கள் யார் கையில இருக்குதோ அவங்க தான் இந்திய வாக்காளர் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு இந்திய குடிமகன் அவன் இந்தியனா அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு வெறும் 2.5 மாச கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. உனக்கு நான் ஒரு ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்குள்ள ஒரு 2.5 மாசம் நான் உனக்கு டைம் கொடுப்பேன். இந்த 2.5 மாசத்துல நான் கேட்கக்கூடிய 11 சர்டிபிகேட்டை ஒரு படிப்படி இல்லாத அந்த பீகார் மக்கள் நீ கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நீ இந்திய குடிமகனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதோடதான் ஏடிஆர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு. அப்ப ஆரம்பத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஆதார் கார்டுல ஏத்துக்கவும் முடியாது, ஆதார் கார்டுல பல போலிகள் வர வாய்ப்பு இருக்குது, ஆதார் கார்டு ஒருத்தர் இந்திய குடிமகன் சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்லயே உச்சநீதிமன்றத்தை சொன்னது என்னன்னா, நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறீங்க, இத்தனை லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, இத்தனை லட்சம் பேர் பெர்மனண்டா வேற அட்ரஸுக்கு மாறி போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அது யாரெல்லாம் இந்த விபரம், அந்த விபரத்தை நீங்க உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த டைம்ல வழிகாட்டினாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சாங்கன்னா, நீக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் இந்த நம்பர், அந்த எபிக் நம்பர், ஓட்டர் ஐடியோட எபிக் நம்பரை மட்டுமே அவங்க வெளியிட்டாங்களே தவிர நீக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் வாரியா அவங்க எந்த ஒரு லிஸ்ட்டுமே வெளியிடல. திரும்ப ஏடிஆர் வழக்கு தொடுக்கிறாங்க. திரும்ப வழக்கு தொடுத்து அவங்க பேரை வெளியிட மாட்டாங்க. அப்ப இதுல பின்னாடி எது வெளியிடணும் ஆயிடுச்சு, நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாச்சு, எதுக்கு அந்த பேரை மறைச்சிருக்கணும்? அப்ப ஏதோ இவங்க செய்யறதால தானே இவ்வளவு முடி மறைச்ச வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தோட கதவுகளை தட்டும் போது உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி சூரியகாந்த் இந்த விஷயத்தை ஆய்வு செஞ்சுட்டு இப்போ இறுதியான ஒரு தீர்ப்பு, திங்கட்கிழமை இதுல ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஆதார் கார்டை கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டை ஏத்துக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல தேர்தல் ஆணையம் சார்பில் அதுக்கு ரொம்ப நலிவு அந்த எலெக்ஷன்ஸ் கமிஷன் சார்பில் வாதாடின வக்கீல் ரொம்ப நலிவு இருந்துட்டு இருந்தாங்க. இந்த டைம் இறுதியான ஒரே அடியா இன்னைக்கு நீதிபதி சூரியகாந்த் சொல்லிட்டாங்க, நீங்க 11 ஆவணங்கள் கொண்டிருக்கீங்களா, வாக்காளர் மறுசீரமைப்பு, அந்த நீங்க எஸ்ஐஆர்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரீங்க, அதுக்கு 11 ஆவணங்கள் சொல்றீங்களே, 11 ஆவணங்கள் இருக்கட்டும், 12வது ஆதார் கார்டை நீங்க கொண்டு வந்துட்டே இருக்கணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 அடிப்படையில ஆதார் கார்டுக்கு என்னெல்லாம் ஒரு சட்ட வகைகள் இருக்கோ அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குது. அதனால ஆதார் கார்டை ஏற்றுக்கிறது நியாயமான ஒரு விஷயம். இனிமே 11 ப்ரூஃப் கிடையாது, 12 ப்ரூஃப் ஆதார் கார்டை கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிபதிகள் எக்ஸ்ட்ரா ஒரு சில கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டே ஆகணும், ஆனா ஆதார் கார்டு என்பது குடியுரிமை, ஒரு இந்திய குடிமகன் அவரோட குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடையாள சான்றிதழ், ஒருத்தருடைய கல்வி, ஒருத்தருடைய கைரேகைகள், அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப், இது மாதிரியான அவருடைய இருப்பிட அடையாளம், இது மாதிரியான விஷயங்களுக்கு பதிவு செய்யறதுக்கான ஒரு அடையாள சான்று தானே தவிர குடியுரிமை, இவர் இந்தியன் தான் அப்படின்னு சொல்றதுக்கான குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்று ஆதார் கார்டு கிடையாது அப்படின்றத அந்த தீர்ப்புல மேலும் மென்ஷன் பண்றாங்க. கூடவே நீதிபதிகள் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, இந்த 11 சர்டிபிகேட்டை ஆய்வு செய்யறதுக்கு ஒருத்தர் ப்ரூஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது இந்த ப்ரூஃப் உண்மைதானா, இது கரெக்ட் தானா, இந்த வீட்டுல இவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி அதை ஆய்வு செய்யறதுக்கு அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு எப்படி பவர் இருக்குதோ, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுதோ, அதே மாதிரி நீங்க இப்ப ஆதார் கார்டை மக்கள் ஆதார் கார்டை கொடுப்பாங்க, அந்த ஆதார் கார்டை அவங்க பரிசோதனை செய்யறதுக்கும் அந்த அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க.
அதாவது இந்த தீர்ப்பு மூலியமா என்னன்னா, நீ ஆதார் கார்டை வாங்கி தான்ப்பா ஆகணும், வாங்கி செக் பண்ணிக்கோ, அது ஒரிஜினல் டூப்ளிகேட்டா நீ கண்டுபிடிச்சுக்கோ, நீ தானே சொல்ற பல டூப்ளிகேட் வருதுன்னு, நீ அது டூப்ளிகேட்டா என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்றதுக்காக செயல்பூர்வமான ஒரு சட்டத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்லி பரிசோதனை செய்யறதுக்கான முழு அதிகாரம் அந்த அதிகாரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இப்ப ஆதார் கார்டை இவங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இறுதியா மண்டையில கொட்டின மாதிரி ஒரு அடி ஒன்று அடிச்சிட்டதால இப்போ தேர்தல் ஆணையம் சார்பில் வாதாடி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா, இனி அவங்கள்ட்ட மறுப்பு ஒண்ணுமே சொல்ல முடியாது, நீதிபதி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே ஆதார் கார்டை நாங்க ஏத்துக்கிறோம், இந்த ஆதார் கார்டை எப்படி ஏற்கணும், மக்கள் கிட்ட ஆதார் கார்டை ப்ரூஃப் எப்படி வாங்கணுன்றதுக்கான வழிகாட்டல் தேவைப்படுது, இந்த வழிகாட்டல்களை எங்களுடைய அதிகாரிகளுக்கு நாங்க கொடுக்குறோம், அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அந்த வழிகாட்டல் சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் ஆதார் கார்டை கொடுத்தாங்கன்னா அதை நாங்க ஒரு ப்ரூஃபாவே ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம நீங்க ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ வழக்கு தொடுத்திருக்காங்களே ஏடிஆர், அந்த ஏடிஆர் சங்கம் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஐஆருக்கான கால அவகாசத்தை இன்னும் நீட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எஸ்ஐஆர் கால அவகாசம் ஜூலை பாதியில தான் கொண்டு வந்தாங்க, சாரி ஜூன் பாதியில தான் அதுக்கான அறிவிப்பு கொடுத்தாங்க. ஜூலைல இருந்து நீ ப்ரூஃப் கொடுக்கணும், செப்டம்பர் 1ஆம் தேதி தான் உனக்கான கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒருத்தரால் அடுத்து ப்ரூஃபே காட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஆனா இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு மேலதான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது. அதனால இப்ப தீர்ப்பு வந்திருக்கிறதால அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அவங்க சொன்ன கால அவகாசம் அது செல்லுபடி ஆகாம போயிடும். அது இல்லாம தேர்தல் ஆணையம் சார்பில் நீதிமன்றத்தில் சொன்னது என்னன்னா, எங்களுடைய அதிகாரிகளுக்கு நாங்க வழிகாட்டல் சொல்றோம் அப்படின்றதாலே அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு செல்லத்தகாத ஒரு காலாவதியான ஒரு தேதி ஆயிப்போச்சு. இனி அதுக்கான ஏன்னா ஃபைனல் ரிப்போர்ட் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் எல்லாமே ஆய்வு செஞ்சுட்டு ஃபைனல் டிராஃப்ட் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி தான் அவங்க ஒப்படைக்க போறாங்க. அப்போ ஃபைனல் டிராஃப்ட் வெளியிடக்கூடிய வரைக்கும் மக்கள் தாராளமா வெளியிடலாம், அல்லது எஸ்ஐஆரோட கால அவகாசம் நீட்டிக்கப்படலாம். நீட்டிக்கிறத தவிர தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வழி இல்லை. அதனால ஒட்டுமொத்தமா இந்த தேர்தல் ஆணையம் தோல்வி அடைஞ்சிருக்குது. ஏன்னா ஆதார் கார்டை அந்த பீகாரிய மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், அவங்க கையில ஆதார் கார்டை தவிர பெரிய அளவுல ப்ரூஃப் இருக்காது. நீ படிச்சதுக்கான கல்வி சர்டிபிகேட் கொடுனா அங்க படிப்பறிவு இல்லாததால் தான் ஒவ்வொரு ஊரா போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட கல்வி சான்றிதழ் இருக்காது, அவன் கையில பாஸ்போர்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஸ்போர்ட்டுங்கிறது வெளிநாட்டுக்கு போறவங்க தான் எடுப்பாங்க, அவனுக்கு பாஸ்போர்ட்டுக்கான வேலை இல்லை. இருப்பிட சான்றிதழ் இவங்க தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்க, பல வீடுகள்ல வீட்டு ஹவுஸ் நம்பரே இல்ல, டோர் நம்பரே இல்லங்கிறாங்க. டோர் நம்பரே இல்லாதவன் எப்படி அவன் இருப்பிட சான்றிதழ் எடுத்திருப்பான்? அப்புறம் மத்திய மாநில அரசுகள்ல வேலை செஞ்சதுக்கான அந்த சான்றிதழ் வேணும்னு கேக்குறாங்க. இவன்கிட்ட கல்வி அறிவே இல்லை, எப்படி அவன் மத்திய மாநில அரசுல வேலை செய்வான்? அப்ப இல்லாத பொல்லாத ப்ரூஃபை கேட்டுக்கிட்டு இனி ஆதார் கார்டு தான் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ப்ரூஃப், அந்த ஆதார் கார்டை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதாலேயே இந்த இடத்துல எஸ்ஐஆர் ஒட்டுமொத்தமா தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா இவங்களுக்கு வேண்டாத வாக்குகளை நீக்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வேண்டாத வாக்குகளை நீக்க கூடாதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சு நீ ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொடுத்திருக்கிறதால இனி மக்கள் சாரையா அவங்களோட ஆதார் கார்டை நீ சப்மிட் பண்ணும்போது அதை ஏத்துக்கிறத தவிர இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அடுத்த கட்ட வழி இல்லை. ஓகே, இப்போ உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ், அங்க முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தொடர்ந்து பாஜகவை சரியான அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஓட்டுச்சோரி, வாக்கு திருட்டு அப்படிங்கிற விஷயமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவ்புரால தானே வெளிவந்தது. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ளாட்சி தேர்தல் கடந்த 5 வருஷமா அங்க நடக்காமலே இருந்துட்டு இருக்குது. அப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒரு தேதி அறிவிப்பு கூடிய ஒரு காலகட்டத்தை நெருங்கிட்டாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் நாங்க வாக்குச்சீட்டு அடிப்படையில ஒரு பேலட் சிஸ்டத்துல தான் நாங்க வாக்கு நடத்த போறோம், இந்த தேர்தலை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அமைச்சரவையை கூட்டி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அதாவது சித்தராமையா அவங்களோட அமைச்சரவை ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அதுல இந்த இவிஎம் மிஷினால மக்களுக்கு தேர்தல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போச்சு, பெரிய அளவுல மக்கள் அவநம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அதனால உள்ளாட்சி தேர்தல் இங்க இந்த கர்நாடகாவில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நம்ம வாக்குச்சீட்டு அடிப்படையில பேலட் சிஸ்டத்துல நம்ம அடுத்த தேர்தலை நம்ம அணுகலாம், இந்த உள்ளாட்சி தேர்தலை வாக்குச்சீட்டு முறையில நம்ம நடத்தலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு, மாநில தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. கூடவே தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னு போது மாநில தேர்தல் ஆணையம் புதுசா ஒரு வாக்காளர் பட்டியலை அவங்க தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் தயாரிக்கும் போதுதான் இங்க கர்நாடகாவோட மகாதேவ்புரா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய மகாதேவ்புரால தான் இந்த ஒரே நபருக்கு பல இடங்கள்ல ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரே நபர் பல மாநிலங்கள்ல ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரே வீட்டுல 250 ஓட்டு இருக்குது, ஒரே வீட்டுல 80 ஓட்டுகள் இருக்குன்னு சொல்லி பல குளறுபடிகள் நடந்துதான் அங்க ஆல்ரெடி தயாரிக்கப்பட்ட ஓட்டர் லிஸ்ட். அப்போ இந்த மாநில தேர்தல் ஆணையம் திரும்ப ஒரு வாக்காளர் பட்டியலை ஒண்ணு தயாரிக்கணும், தேவை ஏற்பட்டால் வாக்காளர் பட்டியலை திருத்தவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், அது எப்படி ஒரு மாநில அரசு உத்தரவு கொடுக்கலாம் அப்படிங்கும் போது இங்க நடக்கிறது உள்ளாட்சி தேர்தல், அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தாதான் அதை தேசிய தேர்தல் ஆணையம் அவங்க முடிவு செய்வாங்க, அதுக்கான தேதி அறிவிப்பு இதெல்லாம் தேசிய தேர்தல் ஆணையம் முடிவு செய்வாங்க.
ஒரு மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலோ ஒரு பஞ்சாயத்து லெவல்ல இருக்கக்கூடிய தேர்தலோ இந்த தேர்தலுக்கான தேதியை மாநில அரசு தான் முடிவு செய்வாங்க. எப்படி தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சுதந்திரமான ஒரு பவர் இருக்குதோ, அவங்களை எந்த ஒரு அரசும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, ஆனா இன்னைக்கு பாஜக அவங்க கைப்பாவைகளா பொம்மைகளா பயன்படுத்துறது தனி கதை, அவங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்குது. அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தனி ஒரு சுதந்திரம் இருக்குது. அப்போ ஒரு அமைச்சரவை என்ன செய்வாங்க, உள்ளாட்சி தேர்தல் இந்த தேர்தலை நடத்தலாம், இந்த தேதியில நடத்தலாம், அது இவிஎம் வழியாவா அல்லது வாக்குச்சீட்டு வழியாவான்னு சொல்லி ஒரு மாநில அரசு அவங்களுக்கு ஒரு பரிந்துரை சொல்லலாம். அது சரியா இருக்கும் பட்சத்துல, இது சரியா இருக்கு அப்படின்னா அந்த மாநில தேர்தல் ஆணையம் இதை ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கர்நாடக அரசு சார்பில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் இந்த தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வாக்குச்சீட்டு அடிப்படையில் இந்த தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே இங்க பாஜகவுல எந்த ஒரு தில்லுமுள்ளுமே ஈடுபட முடியாது அப்படிங்கிறது இங்க உறுதியா இருக்குது. ஏன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள், அங்க பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய எடியூரப்பாவுடைய மகனா இருக்கக்கூடிய விஜயேந்திரா, அவரு ஒரு பக்கம் கதறிட்டு கிடக்கிறாரு. அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த எம்பி சுரேஷ்குமார், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் எப்படி நீங்க இவிஎம் மிஷின் நீங்க வேணாம்னு சொல்லலாம், இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அப்ப சமீபத்துல 2023 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையா, இவிஎம் மிஷின் மூலியமா தான் ஆட்சிக்கு வந்தீங்க, அப்போ உங்க ஆட்சி எல்லாத்தையும் கலைச்சிருங்களேன், நீங்க எல்லாரும் உங்களுடைய எம்பி உங்களுடைய எம்எல்ஏ எல்லாமே ராஜினாமா பண்ணிருங்களேன் அப்படின்னு சொல்லி இப்ப கடந்த அடையா துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதானே எல்லாருமே கேட்கிறோம், ராஜினாமா பண்ண எல்லாருமே தயார் தான், எல்லாருமே ராஜினாமாவுக்கு தயாரா இருக்காங்க. உங்க மோடிஜி 2024 தேர்தலில் தான் நீங்க பெரிய குளறுபடிகள் நடந்திருக்குது, எல்லா இடங்களிலுமே ஓட்சோரி செஞ்சிருக்குன்னு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு ராகுல் காந்தி ஆதாரத்தோட வச்சிருக்காரு. அப்ப நீங்களும் சேர்ந்து ராஜினாமா பண்றேன்னு ஒத்துக்கோங்க, அவங்க தாராளமா அடுத்த நிமிஷமா ஒத்துக்க தயாரா இருக்காங்க. எல்லாத்தையுமே ராஜினாமா பண்ணி எல்லா கோட்டை முதல்ல இருந்து என்ன அப்படின்னா இங்க எல்லாருமே தயாரா தான் இருக்காங்க. அதுக்கு நீங்க தயார்னா இங்க இவங்களும் தயார் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இன்னைக்கு காங்கிரஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு உட்படக்கூடிய மாநில அரசுக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி எங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லப்பா, நாங்க வாக்குச்சீட்டு அடிப்படையில போறோம். ஏன்னா இந்த இவிஎம் மிஷின் தான் மகாராஷ்டிராவோட தேர்தலில் மாலை 5 மணி வரைக்கும் பதிவான வாக்குகளை விட மாலை 5 to 6 மணிக்கு பதிவான அந்த வாக்குகள் அதோட டபுள் மடங்கா இருக்கு, அதோட அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லி இவிஎம் மிஷின் மேல இவ்வளவு பெரிய சந்தேகம். சரி, இந்த அளவுக்கு வாக்கு பதிவா இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுப்பா, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தர மாட்டாங்க. அப்ப இந்த இவிஎம் மிஷினை வச்சுதான் பல குளறுபடிகள் இங்க நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஊர்ஜிதமா எல்லாருமே அவங்களோட குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய நேரத்துல, அதனாலதான் எங்களுக்கு இந்த இவிஎம் மிஷினே வேணாம், இது எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்குதுல, நாங்க தானே முடிவு எடுக்கணும், நாங்க வாக்குச்சீட்டுல தேர்தலை நடத்தி நாங்க தயார் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதோட இங்க கர்நாடகா காங்கிரஸ் விடல, திரும்ப அடுத்த அடி மேல அடி கர்நாடகா காங்கிரஸ் இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கர்நாடகாவில் 2023 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அங்க 135 இடங்கள் ஜெயிச்சு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறாங்க இல்லையா, பாஜக வெறும் 66 இடங்கள்ல மட்டுமே பாஜக ஜெயிச்சாங்க. ஏன்னா ஹிஜாப் தடை சொல்லி பல மத வெண்மம் கொண்ட ஆட்சியால மக்கள் அந்த பாஜக தூக்கி குப்பையில தூக்கி போட்டாங்க. அப்போ அந்த தேர்தல் 2023 தேர்தலில் பார்த்தோம்னா ஃபார்ம் 7, இந்த ஃபார்ம் 7ல 5994 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் அரசு சார்பில் சொல்றாங்க. அதாவது ஃபார்ம் 7னா என்னன்னா, இப்போ நம்மளுடைய பெயர் இருக்கு அப்படிங்கும்போது என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஃபார்ம் 7. அதாவது நான் வேற இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன் அப்படின்னாலோ, அல்லது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னாலோ, இவர் இறந்துட்டாருங்க, இவருடைய பேரை ஃபார்ம்ல இருந்து நீக்கிருங்க, ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த ஃபார்ம் 7. இந்த ஃபார்ம் 7க்கு 2023 கிட்டத்தட்ட 6018 விண்ணப்பங்கள் வருது. இந்த ஃபார்ம் எல்லாம் நீக்கிருங்க, இவரெல்லாம் நீக்கிருங்கன்னு சொல்லி 6018 விண்ணப்பங்கள் வருது. அந்த 6018ல 5994 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கு. அதாவது 5994 பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இத அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க போது 5994 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, எப்படி நீக்கிறதுனா இதெல்லாம் நம்ம ஆப்லயே பண்ணிக்கலாம், நம்மளோட மொபைல் ஆப்ல போய் நம்மளே போய் நம்ம இந்த மாதிரி அந்த ப்ரூஃபை கொடுத்து இந்த காரணங்களுக்காக இந்த வாக்கை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த ப்ரூஃபை கொடுத்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் அதை நீக்கிடுவாங்க. ஆனா இங்க இந்த 5994 வாக்கு சீட்டுகளும் ஒரே ஐபிஎஸ் அட்ரஸ்ல இருந்து ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஒரே சிஸ்டம், ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து எல்லாம் ஒரே இடங்கள்ல இருந்து செயல்பட்டு. அதாவது 5900 பேர்னா அப்ப 5000 ஐபி அட்ரஸ் இங்க இருக்கணும். 5000 பேர் வெவ்வேறு ஆப் வழியா தனித்தனியா அவங்களுக்கான ரெக்வெஸ்ட் அங்க சொல்லியிருந்தா ஓகே. ஆனா 5994 பேருமே ஒரே ஐபி அட்ரஸ்ல ஒரே சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கர்நாடகா காங்கிரஸ் கண்டுபிடிச்சு அங்க ஒரு சிஐடி உத்தரவிடுறாங்க. சிஐடி உத்தரவிடும் போது அவங்க போய் அதை ஆய்வு செஞ்சு இதுக்கான எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்கும் போதுதான் இது ஒரே இடங்கள்ல இருந்து யாரோ ஒரு குரூப் தேவையில்லாத வேலை செஞ்சிருக்குது. அதாவது எங்கெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள நீக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. அப்படி செஞ்சிருக்கிறாங்கன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கூடுதலா சிஐடிக்கு சில ஆவணங்கள் தேவைப்படுது. இதை நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சா எனக்கு கண்டுபிடிச்சிடலாம்,
அந்த எவிடன்ஸ் யார் தரணும்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த எவிடன்ஸ் தரணும். அப்ப சிஐடி போய் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த எவிடன்ஸ் கேட்கறாங்க. எப்போ கேட்கறாங்க? 2023 இருந்து 2025 வரைக்கும் அந்த எவிடன்ஸ் கேட்கறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் சிஐடிக்கு அந்த எவிடன்ஸ் எதுவுமே தர மறுக்கிறாங்க. அப்போ உங்க மேல பிழை இல்ல, தவறு இல்லைன்னா ஏன் நீ கொடுக்க மாட்டற? அப்ப இவங்க கொடுக்க மறுக்கிறது மூலியமாவே இந்த ஓட்டுச்சோரி, வாக்குச்சோரி நாடு முழுக்க எந்த அளவுக்கு இவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ந்து இது சம்பந்தமான ஆதாரங்களை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. அப்ப தேர்தல் விஷயத்தை வச்சு இந்த பாஜக எப்பேற்பட்ட தில்லுமுள்ளுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு அம்பலமாயிட்டு இருக்குது. ஏன்னா சமீபத்துல ஹரியானாவில் நடந்த ஒரு தேர்தல், ஹரியானாவில் பானிபட் பகுதி, அந்த பானிபட்ல ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது. இது எப்ப நடக்குது? 2022 இந்த தேர்தல் நடக்குது. அங்க வந்து மோஹித் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் குல்தீப் சிங் சொல்லக்கூடிய ஒரு நபர் 2 பேரும் அந்த இடத்துல போட்டியிடுறாங்க. அதுல குல்தீப் சிங் வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் ரிசல்ட் வருது. அப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மோஹித் குமார் என்ன செய்யறாருன்னா ஃபார்ம் 17C, ஃபார்ம் 20 இந்த 2 ஃபார்மையுமே கம்பேர் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா இதுதான் இறுதியா பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுடைய லிஸ்ட், அந்த இவிஎம் மிஷின்ல பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுடைய லிஸ்டும் ஓட்டு போட வந்த மக்களுடைய லிஸ்ட் எல்லாமே இந்த ஃபார்ம் 17லயும் ஃபார்ம் 20லயும் இருக்கும். இந்த 2 ஃபார்மே ஒத்து போச்சு அப்படின்னா அங்க சரியா நடந்திருக்கு அப்படின்றத முடிவு செஞ்சுக்கலாம். அல்லது இது 2லயுமே முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னா அங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம், ஃபார்ம் 20 அப்ப அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி மோஹித் குமார் என்ன செய்யறாரு, இந்த 2 ஃபார்மே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல அளவுல இங்க வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது இங்க என்னன்னா ஒரு 5 பூத் 65ல இருந்து பூத் 70 வரைக்கும் இங்கதான் அந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. டோட்டலா அங்க பதிவான வாக்குகள் 3767 வாக்குகள் பதிவாயிருக்குது. இதுல வந்து குல்தீப் சிங் 1117 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அங்க ரிசல்ட் சொன்னாங்க. மோஹித் குமார் வேற 804 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதாவது மோஹித் குமாரோட குல்தீப் சிங் வந்து 313 வாக்குகள் அதிகமா வாங்கி ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவுமே அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இல்லங்க எண்ணிக்கையில பிழை இருக்குங்க, திரும்ப ஒரு அடி இவி மிஷினை என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க எண்ண முடியாது அப்படின்னு மறுத்துறாங்க. அப்புறம் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு போறாரு. நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கை வைக்கும் போது இந்த வெற்றி பெற்ற குல்தீப் சிங் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்டே வாங்கிறாரு. அங்கேயுமே என்ன முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாங்க. அப்ப தேர்தல் ஆணையத்திலையும் போய் அங்கேயுமே வேலை நடக்கல, நீதிமன்றத்துக்கு போய் அங்கேயுமே நீதி கிடைக்கல. உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாரு. உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸை விசாரிக்கிறாருன்னா நீதிபதி சூரியகாந்த் விசாரிக்கிறாரு. அதாவது இன்னைக்கு நீ ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டு தான் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த நீதிபதி சூரியகாந்த் இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. அவரு விசாரிக்கும் போது என்ன செய்யறாரு, உடனடியாக அந்த இவி மிஷின் தூக்கிடுவாங்க. பூத் 65 டு பூத் 70 இந்த 5 சீட்டு 5 பூத்துல இருக்கக்கூடிய இவி மிஷின் எடுத்துட்டு வந்து ஏன் முன்னாடி ரீகவுண்ட் பண்ணணும், மறு எண்ணிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது மறு எண்ணிக்கை அங்க செய்யும் போது 804 வாக்குகள் வாங்கினா சொல்லப்பட்ட மோஹித் குமார் 1051 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அங்க 1117 வாக்குகள் வாங்கினதா சொல்லப்பட்ட குல்தீப் சிங் வெறும் 1000 வாக்குகள் மட்டுமே வாங்கியிருக்கிறாரு. அப்ப அந்த வாக்கு எண்ணில குளறுபடிகள் நடந்துதான் இந்த குல்தீப் சிங் அங்க வந்து பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 33 மாசங்களா அங்க பஞ்சாயத்து தலைவரா இருந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. இவர் பாவம் ஜெயிச்ச மனுஷன், இல்ல அவன் ஜெயிக்கல நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி சட்டப்பூர்வ போராட்டம் நடத்தி கடைசியில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்குதான் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற நிரூபிச்சுக்கிறாரு. அப்ப இந்த இவிஎம் மிஷின்ல இத்தனைப்படியான குளறுபடிகள் அது ஒண்ணே ஒரு செயற்கையாவோ அல்லது இயற்கையாவோ எப்படியோ வந்து குளறுபடிகள் அங்க நடக்கும் அப்படிங்கிறது இங்க நிரூபணமா இருக்குது. அதனாலதான் கர்நாடகா காங்கிரஸ் எங்களுக்கு இந்த இவிஎம் மிஷின் தேவையில்ல, நாங்க வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க தேர்தல் ஆணையத்தை ஒரு பக்கம் லாக் பண்ணி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமோ நீ 11 ஆவணங்களோட 12வது ஆவணமா நீ ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் தேர்தல் ஆணையத்தை லாக் செய்யப்பட்டிருக்கிறதால பாஜக தேர்தல் ஆணையம் ஒன்னு சேர்ந்து கூட்டணியா செஞ்சிருந்த அவங்களுடைய தில்லுமுள்ளு வேலைகள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதா உண்மை. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.